பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி காவல் விசாரணையில் இருந்த ரவுடி திருவேங்கடம் நேற்று அதிகாலை போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். போலீசாரை தாக்கிய தப்ப முயன்றதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். 52 வயது உள்ள அவர் சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டி வரும் வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்களைப் போல வந்தவர்கள் அவரை கொடூரமாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் இந்த மாதம் 5ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் நடந்ததும் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்திருக்க நிலையில் அண்ணாநகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் சரணடைய முயன்ற ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை கிராமத்தைச் சேர்ந்த பாலு, அவருக்கு வயது 39, சென்னை குன்றத்தூர் திருவேங்கடம், அவருக்கு வயது 33 உட்பட 11 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணையில் கைதான பொன்னை பாலு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18 சென்னை பட்டினப்பாக்கத்தில் கொல்லப்பட்ட கூலிப்படை கும்பல் தலைவன் ஏற்காடு சுரேஷின் தம்பி என்றும் மற்றவர்கள் அவரது கூட்டாளிகள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழியாகவே அவரின் பிறந்தநாள் அன்று ஆம்ஸ்ட்ராங் தீர்த்து கட்டப்படுவதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேரும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்களை சென்னை எழும்பூர் நீதிமன்ற அனுமதி பெற்று 5 நாள் காவல் எடுத்து சென்னை தெற்கு மண்டல இணை கமிஷனர் அலுவலகத்தில் தனித்தனியாகவும் கூட்டாகவும் போலீசார் விசாரித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தின் போது பயன்படுத்த வைத்திருந்த கள்ள துப்பாக்கி, வெடிகுண்டு, கத்தி உள்ளிட்டவற்றை மாதவரம் பகுதியில் ரேட்டேரி அருகே பதுக்கி வைத்திருப்பதாக திருவேங்கடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த இடத்தை அடையாளம் காட்டுமாறு அவரை போலீசார் நேற்று அதிகாலையில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ரேட்டேரி அருகே ஆட்டு சந்தை கூடும் இடத்திற்கு சென்றபோது போலீசாரின் பிடியில் இருந்து திருவேங்கடம் தப்பியிருக்கிறார். அந்த இடத்தை சுற்றிலும் போலீசார் தேடினர். மாதவரம் அருகே வடம்பெரும்பாக்கம் பகுதி வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் உள்ள தகர கொட்டைக்குள் திருவேங்கடம் பதுங்கியிருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். அவரை கைது செய்ய முன்றபோது போலீசாரை நோக்கி திருவேங்கடம் துப்பாக்கியால் சுட முயன்றிருக்கிறார். போலீசார் பலமுறை எச்சரித்தும் பயனளிக்காத நிலையில் தற்பாதுகாப்புக்காக அதிகாலை 5:30 மணி அளவில் தண்டையார்பேட்டை சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் புகாரி துப்பாக்கியால் திருப்பி சுட்டதில் திருவேங்கடத்தின் வலது பக்க வயிறு மற்றும் இடது பக்க மார்பில் குண்டு பாய்ந்து சரிந்தார். உடனடியாக மாதவரம் அருகே உள்ள மெரிடியன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றனர். டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது திருவேங்கடம் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவத்தில் போலீசாருக்கு யாருக்கும் காயமில்லை. திருவேங்கடம் பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கியே போலீசார் கைப்பற்றினர். என்கவுண்டர் தொடர்பாக புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தகுந்த பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் திருவேங்கடம் அழைத்து செல்லப்பட்டார். இயற்கை உபவாதையாக்காக வாகனத்தை போலீசார் நிறுத்திய போது பாதுகாப்பு பணியில் இருந்த தனிப்படை போலீசாரை தள்ளிவிட்டு அவர் தப்பிவிட்டார். அவரை பிடிக்க முயன்றபோது தற்பாதுகாப்புக்காக என்கவுண்டர் செய்ததில் திருவேங்கடம் பலியாகிவிட்டார் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. காவலில் இருந்த குற்றவாளி தப்பி செல்லும் அளவுக்கு போலீசார் அலட்சியமாக இருந்தது ஏன் என்பது குறித்தும் என்கவுண்டர் செய்யப்பட்ட விதம் குறித்தும் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனர் நரேந்திரன் நாயர் விசாரித்து வருகிறார். பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் நேற்று வெளியானது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பான கைதான நபர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என சில தரப்பில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து போலீசார் தரப்பில் சிசிடிவி காட்சி பதிவுகள் நேற்று வெளியாகப்பட்டது. அதில் சம்பவ இடத்திற்கு கொலையாளிகள் உணவு விநியோக ஊழியர்கள் போல் வரும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் உள்ளிட்டோர் அந்த இடத்தில்தான் இருந்தனர். அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை ஆத்திரம் திற வெட்டிவிட்டு தப்பினர் என்பது நிரூபிக்கும் விதமாக அந்த காட்சிகள் உள்ளன. அந்த இடத்தில் இருந்த கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் அம்பு குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. இந்த கொலை பதிவு காட்சிகள் பார்ப்போரை பதவைப்பதாக இருக்கிறது. யார் இந்த திருவேங்கடம்? குன்றத்தூர் பேரூராட்சி உட்பட பகுதிகளில் ஆட்டோ டிரைவராக வந்தவர் திருவேங்கடம். அப்போது மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற ரவுடியின் நட்பு கிடைத்தது. அவர் வாயிலாக கூலிப்படை கும்பல் தலைவன் ஏற்காடு சுரேஷின் வலதுகரமாக மாறியிருக்கிறார். மாங்காடு பகுதியில் சுரேஷ் நடத்தி வந்த சூதாட்ட கிளப்பையும் கவனித்து வந்திருக்கிறார். ரவுடிகள் மத்தியில் திரு என அழைக்கப்பட்டார். ஆற்காடு சுரேஷின் பரம எதிரியான ரவுடி பாம் சரவணின் தம்பி தென்னரசுவையும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலராக ஆம்ஸ்ட்ராங் நியமித்த சுரேஷையும் தீர்த்து கட்டும் பொறுப்பு தென்னரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. முந்திக் கொண்ட சுரேஷ் தன் கூட்டாளியுடன் சேர்ந்து 2015 திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு பகுதியில் தென்னரசுவையும் அவரது குடும்பத்தினர் முன் கண்வெட்டி
அவரது குடும்பத்தினார் முன் வெட்டி கொன்றார். அப்போது சுரேஷிடம் சேர்ந்து தென்னரசையும் இரண்டாவது நபராக வெட்டியவர்தான் திருவேங்கடம். அவர் மீது ஆம்ஸ்ட்ராங் கொலையுடன் 3 கொலைகள் உட்பட 6 வழக்குகள் இருக்கிறது. போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடம் உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. மாதவரம் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தீபா அங்கு விசாரணைக்கு செல்ல உள்ளார். பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு செய்யப்பட உள்ளது. காவல் விசாரணையில் திருவேங்கடம் தப்பிச் செல்லும் என்றதாக போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அவர் சென்னை பெரம்பூரில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் போல் வந்தவர்கள் அவரை கொடூரமாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் சரணடைய முயன்ற ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை கிராமத்தைச் சேர்ந்த பாலு, சென்னை குன்றத்தூர் திருவேங்கடம் உட்பட 11 பேரை கைது செய்தனர். ரவுடி திருவேங்கடம் நேற்று அதிகாலை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது 10 பேர் போலீசார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று ஜூலை 15 சென்னை போலீசார் கமிஷனர் அருண் அவர்கள் கூறியதாவது: ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை முழுவதும் ரவுடிகளை தொடர் கண்காணிக்க வேண்டும். ஜாமீனில் இருக்கும் ரவுடிகள் நிபந்தனைகளை மீறினால் ஜாமீனும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.